ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வீடியோ பார்த்து பயந்துடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் சிம்பிளான ரெசிபிஸ் இருக்குது. இது என் கிச்சனோட ஃபேவரட் தோசை தவா. ஒரு சில ரீசன்ஸ்னால 1 இயராக யூஸ் பண்ண முடியலை. ஸோ இதை எடுத்து சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது, பட் இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த தவாவில் வந்துட்டு ரோஸ்ட்டு அப்புறம் ஊத்தாப்பம் இதெல்லாம் ரொம்ப அழகாக வரும். இதை எப்படியாவது க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லி 1/2 hour போராடி ஃபைனலாக இந்தளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இது எப்படி க்ளீன் பண்ணேன்னு இப்போ சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கணும், அப்புறம் 2 லெமன் தேவைப்படும், 2 கத்தி, அப்புறம் ஒரு ஃபோக் ஸ்பூன் ஒன்று, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தவாவை வந்து ஃபுல் ஹீட் பண்ணிடணும். ஹீட்லேயே வச்சு தான் இதை க்ளீன் பண்ண முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். தவா வந்து ஃபுல் ஹீட் ஆனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்புலேயே தான் தவா இருக்கணும். இந்த மாதிரி லெமனை ஹாஃபாக கட் பண்ணி உப்பை வந்து தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த லெமனோட ஜூஸ்லையே நம்ம அப்படி ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு உப்பை சேர்த்து அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது அப்படியே க்ளீன் ஆகிடும். இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கூட 1 day வந்து க்ளீன் பண்ணேன், அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தோசை தவாவில் வராது, ஒட்டிக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயை வந்து இந்த மாதிரி தவாவில் நல்லா ரப் பண்ணி ஓவர் நைட் வந்து ஊற விட்டுறணும். மார்னிங் வந்துட்டு தவாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு ஊற்றினோன்னா தோசை அந்த மாதிரி அழகாக வந்துடும். இனி தோசை தவாவை கழுவினா தோசை வராதேன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேணாம், எப்போ வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் கல்லை அவாய்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி இண்டாலியம் தோசை தவா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே நல்ல ரோஸ்ட்டு ஊத்தாப்பம் இதெல்லாம் அழகாக வரும், ஹெல்த்துக்கும் நல்லது. மதிய லஞ்சுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை பார்த்ததுமே என்ன கத்திரிக்காய் பண்ணலாம், இந்த இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் வந்து காம்போட இந்த மாதிரி முழுசாக தான் போடணும். இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிக்கணும். இது உள்ள புழு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அட் தி சேம் டைம் கத்திரிக்காய் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறேன். தொக்கு மாதிரி இருக்கும். ஃபைனலாக இதில் போடுறதுக்காக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு, இது 2ஐயும் நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இது கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு தான் போடணும். மிளகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பல்லாரி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஹாஃப் குக் ஆனதும் ஒரு துண்டு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வேக விட்டுறணும். கடைசியாக இறக்க போகிற டைமில் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் ஒரு 2 ஸ்பூன் தூவி கிளறி இறக்கிட்டோன்னா நம்மளோட டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பாயில்டு எக்கும் கொஞ்சம் கூழ் வடகமும் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மதியமே தீர்ந்துருச்சு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி போடலான்னு நினச்சிருந்தேன். ஸோ இதுக்கு வெங்காயம் தக்காளியை வச்சு நல்லா ஸ்பைஸியாக ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிப்பியும் வந்துட்டு நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இது பேச்சுலர் ரெசிப்பியும் கூட, டக்குன்னு பண்ணிடலாம். வெறும் வெங்காயம் தக்காளி, அப்புறமேட்டி உப்பு, தனி மிளகா பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக கட் பண்ணிக்கணும். அண்ட் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சு வேக விட்டுறணும். ஃபைனலாக வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கிரேவி ரெடி ஆகிடும். தனி மிளகா பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்து போடணும். இந்த கிரேவி வந்துட்டு நல்லா ஸ்பைஸியாக சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்க்ரீடியண்ட்லாம் தேவையில்லை. ஸோ டக்குன்னு பண்ணிடலாம். நமக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிற டைமில், அப்புறம் கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கும்போது, அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நமக்கு ஏதாவது நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். அப்போ டைமில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வெங்காயம் தக்காளி, இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் சிம்பிளாகவே நார்மலாகவே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சப்பாத்தியும் சைடில் 1 by 1 போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ சப்பாத்தி போட்டுட்டு இருக்கும்போதே ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ அதுவும் சேர்த்து போட்டுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் தொடர்ந்து பாருங்கள். மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.